என்னை அழிப்பதாக எண்ணி உன்னை நீயே சிறுக சிறுக அழிச்சு கொண்டு இருக்க அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, குடிக்கிறவங்க ஒன்னால தான் நான் குடிக்கிறேன், ஒன்னால தான் எல்லாம் ஆச்சுது அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை மாத்திரம் ரீசன் காமிச்சிட்டே இருக்காங்க ஒரு சில பேர். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு வந்தா, அவளை காரணம் சொல்கிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்கள திருத்ததுக்காகவா அவங்க வந்திருக்காங்க? ஏங்க நீங்களே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கீங்க, அப்புறம் குத்தம் மாத்திரம் பொண்ணுங்களை சொல்கிறீங்க. தினம் குடிக்கிறீங்க, ஆனால் தினம் குடினால ஒருத்தனுக்கு என்ன வரமாக கிடைக்குங்கிறது தெரியுமா? ஒரு நாள் குடித்தா அது ஒரு நாள் போதையோட போயிடும். அதே டெய்லி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு விஷம் மருந்தாகவும் மாறுங்கிறத மறந்துடாதீங்க. ஒருத்தங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் சொல்கிறேன். ஒருத்தங்க லைஃப்பில் டிவோர்ஸுங்கிறது நடக்குது. எதனால்? குடினால். குடிச்சு எல்லா இதுவும் பண்ணிவிட்டு கடைசியில் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிருந்தாங்க, அந்த பையனுக்கும் வாழ்க்கை முடிஞ்சிருது. அவன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வராங்க வீட்டுக்கு. ஆனால் பார்க்கும்போது அவனோட வீட்டில் என்ன இருக்கும் தெரியுமா? அங்கே எல்லாம் அந்த காலியான பாட்டில் தான் இருக்கும். அந்த பாட்டிலை பார்த்து அவன் நினைப்பான், ஒன்றால் மாத்திரம்தான் என் வாழ்க்கை போச்சு, என் வேலை போச்சு, எனக்கு குழந்தை இல்லாமல் போச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அதை திரும்ப ஏன் குடிக்கணும்? கொஞ்சமாவது யோசிச்சுருந்தா இப்படி வாழ்க்கையை இழந்து குடும்பம் இல்லாமல் ஆகி நடுத்தரில் நிற்கணும்னு அவசியமா? யாரும் இல்லாத அனாதையாக இருக்கணும்னு அவசியமா? ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எதுவுமே நன்மையாக இருக்கும், உங்களுக்கும் நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு.